மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே. ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். காலை வணக்கம் நேயர்களே. ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆன்மீகம், ஜோதிடம், கைரேகை, எண்கணிதம், பரிகாரம் ஆகிய துறைகளில் PhD பட்டம் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில தினம்தோறும் நிறைய ஆன்மீகம், ஜோதிடம் இது தொடர்பான கேள்விகள் அனைத்திற்கும் பதில் அளிச்சுட்டு இருக்காரு. இன்றும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், இந்த நிகழ்ச்சி மூலயமா நிறைய தகவல்கள் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கடிதங்கள் மூலியமாகவும் இணையதளத்தின் மூலியமாகவும் நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. நீங்களும் ரொம்ப அருமையான பதில்கள் அளிச்சுட்டு இருக்கீங்க. கன்னிராசி நேயர்களுக்காக கன்னிராசியில என்னென்ன சிறப்புகள் இருக்கு, அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். 12 ராசிகளில் கன்னி ராசிக்கு உண்டான சிறப்பு அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இளமையான முக அமைப்பும் வளமையான உடல் வனப்பும் இருக்கக்கூடிய, அதிகமாக பெறக்கூடிய கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பொதுவாகவே கன்னிராசியில் பிறந்த யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செய்யக்கூடிய செயல்களில் அதாவது செய்வன திருந்தச் செய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் திருத்தமாக கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பொருத்தமாக செய்யக்கூடிய பக்குவம் இந்த கன்னி ராசிக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். கன்னி ராசியாக இருந்தாலும் கன்னி லக்கணமாக இருந்தாலும் நல்லா கவனித்து பாருங்கள். அதாவது வயது ஆனால் கூட இளமையான தோற்றம் அதிகமான நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கன்னி ராசிக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க பேசக்கூடிய பேச்சில் கவர்ச்சியும் நளினமும் நிச்சயமாக கலந்துருக்கும். அதாவது விபரீதமான பேச்சுக்களை கூட விளையாட்டாக பேசி சாதுரியமான நேரங்களில் சமயோசிதமான புத்தியை ஈடுபடுத்தி நல்ல நிலைகளை சின்ன வயதிலேயே எட்டக்கூடிய தன்மை இந்த கன்னிராசிக்கு உண்டான சிறப்புகளாக, கன்னி லக்கணத்திற்கு உண்டான சிறப்பு அம்சங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களை படிக்க வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் படிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது ஆரம்ப நாட்களில் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா, வருஷம் முடிகிறதுக்குள்ளே அந்த கல்வியில் எப்படியாவது அடுத்தவங்களிடத்துல போட்டி போட்டு முதன்மையான இடத்தை பிடிக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், தனக்காக படிக்கிறாங்களோ இல்லையோ, அடுத்தவங்க தன்னை விட முதன்மையான இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்துக்காகவாவது இவங்க நல்ல முறையில் கல்வி கற்கக்கூடிய ஒரு ஈடுபாடு இருந்துக்கிட்டு இருக்கும். கலை சம்பந்தப்பட்ட வகையில், கல்வி அல்லாமல் பார்த்திங்கன்னா கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது இந்த கர்நாடக சங்கீதம் சொல்கிறோம் இல்லைங்களா, கல்வியே இல்லாதவருக்கு கூட கர்நாடக சங்கீத ஒரு வல்லமையையும் புலமையும் அமையக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த கன்னி ராசிக்கு உண்டான சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது நம்ம முறையான கல்வி இருந்தால்தான் சங்கீதம் கற்க முடியும் அப்படிங்கிற பேச்சுக்களுக்கோ, அல்லது சங்கீதம் கற்றுக்கிட்டால் தான் முறையான பாடல்களை பாட முடியும் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு
முறையான சங்கீதம் இல்லாமலே சரியான பாடல்களை உச்சரிப்பு செய்து அதன் மூலம் பல பேருக்கு வந்து அதாவது ஒரு முன் உதாரணமாக பிரபல்யமாக சங்கீதத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை நிறைந்த ராசியாக இந்த கன்னி ராசி இருந்துகிட்டு இருக்குது. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 0442484918. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். ஒரு பெண்மணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெண்மணி அவங்க வந்து இந்த மாதிரியான கர்நாடக சங்கீதத்தை முறையாக கற்றுக்காமல் இருந்தால் கூட இந்த பாடல் துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதத்துறையில் வந்து மிகப்பெரிய மேன்மையை அடைஞ்சிருக்காங்க. அதாவது திரைப்பட பாடல்கள் மூலமாக மறுக்க முடியாத ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி கன்னிராசியை சேர்ந்தவங்க இந்த மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த மேடை பேச்சாளர்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கூட ஒரு மிகைப்படுத்தி உதாரணப்படுத்தி உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு வல்லமையை ஏற்படுத்தும் விதமாக அந்த நேரத்தில் அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கு ஒரு வசிய சக்தியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உள்ளதாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான கன்னிராசியை சேர்ந்த கன்னி லக்கணத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்கும் இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ கூட மேடைகளில் வந்து பட்டிமன்ற பேச்சுக்களில் முதன்மையாக தெளிவாக கருத்துக்களை, அதாவது ஒரே விஷயத்தை எதிர்ப்பு தெரிவித்தாலும் மறுப்பு தெரிவித்தாலும் அதே விஷயத்தை வந்து உதாரணப்படுத்தி உயர்வாக சொல்லணும்னாலும் அந்த விஷயத்தை வந்து தெளிவான முறையில் உச்சரிப்பு செஞ்சு பட்டிமன்றத்தில் வந்து இன்றைக்கும் பாராட்டப்படக்கூடிய பெண்மணியாக ஒருவர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எதற்காக சொல்லணும் அப்படின்னா இந்த கன்னி ராசியில் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு தெளிவாகவும் உச்சரிப்பு விஷயமாகவும் உதாசீனப்படுத்துபவர்களை கூட ஓரளவு அதாவது உறக்க பயக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். கன்னி ராசிக்கு உண்டான அதிபதி வந்து புதன் பகவானாக இருக்கிறதுனால இந்த கன்னி ராசியில் வந்து அதாவது மிதுன ராசியும் புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடாக இருந்தாலும் கன்னி ராசியும் புதன் பகவானுடைய வீடாக இருந்தால் கூட கன்னி ராசிக்கு மட்டும் இவ்வளவு தூரம் கலைத்துறையில் வந்து சிறப்பு அம்சங்கள் எதனால் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி ஒரு ராசிகளில் மட்டும்தான் புதன் பகவான் ஆட்சியும் உச்சமும் அடையக்கூடிய பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்குது. மற்ற ராசிகளில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் ஆட்சி, இன்னொரு ஆட்சியில் உச்சம், இன்னொரு ராசியில் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் போயிட்டு இருக்கும். ஆனால் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு புதன் பகவான் வந்து ஒரே ராசியில் வந்து ஆட்சியும் உச்சமும் அடையக்கூடிய மிகப்பெரும் பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்குது. கன்னி ராசியில் ஒருவருக்கு புதன் பகவான் இருந்து அதே கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் ஒருவர் ஜனனமானார் அப்படின்னா
அவர் சாதாரணமான கார் ஓட்டுநராக இருந்தால் கூட எந்த விதமான விபத்துகளும் ஏற்படாத பக்குவமாக நளினமாக செய்ய வேண்டிய செயல்களை திருந்த செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும். சமயோசித புத்தி ஒரு சில நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாதுரியமான முடிவுகள் அப்படிங்கிறத விட அடுத்தவர்கள் பார்த்து சந்தோஷப்படும்படியான முடிவுகளும் எடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ராசியாக இந்த கன்னி ராசியும் கன்னி லக்னமும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. புதன்கிழமை நாட்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள், புதன்கிழமை நாளில் செய்யக்கூடிய காரியங்கள், புதன்கிழமை நாளில் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனங்கள், ஏன் முதன் கலைத்துறையில் நீங்கள் வாய்ப்பு கேட்கக்கூடிய நாட்கள் கூட புதன்கிழமை நாளாக இருந்தது அப்படின்னா நிச்சயமான பலன்களை ஏதாவது ஒரு வகையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கன்னி ராசிக்கும் கன்னி லக்கணத்துக்கும் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது. கன்னி லக்கணத்தை பொறுத்தளவுக்கு, உங்கள் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு, லக்கணத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில், அதாவது கிரீன் கலரில் வர்ணங்கள் இருக்கிறது, கிரீன் கலர் கலந்த சீனரி படங்களை அதிகமாக வச்சுக்கிறது, வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் அதிகமாக வரும்பொழுது விவசாய நிலங்களை வாங்கி போடுறது, எப்படி இருந்தாலும் கன்னி ராசி கன்னி லக்கணத்தை சேர்ந்த பெரும்பாலான நபர்களுக்கு நிச்சயமான ஒரு உயர்வுகள், நிச்சயமான தனலாபங்கள் கிடைக்கும். அந்த மாதிரியான தனலாபங்களை தன்னகத்தை பக்குவமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விவசாய நிலங்களை வாங்கி போடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கு சாதுரியமாகவும் சமயோசிதமாகவும் சந்தோஷமானதாகவும் அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இவ்வளவு யோகங்களும் இவ்வளவு சிறப்புகளும் இவ்வளவு உச்ச நிலைகளும் இருந்தால் கூட ஒரு சில அச்சப்படும்படியான விஷயங்களும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி அதிபதியாகிய புதன் பகவான் குரு பகவானுடைய வீடாகிய மீன ராசியில் இருந்தது அப்படின்னா, நீங்கள் பிறக்கக்கூடிய மாதம் சித்திரை மாதமாக இருந்தது அப்படின்னாலோ அல்லது ஆடி மாதங்களில் வரக்கூடிய ஆடி 18க்கு முன்னாடி, அதாவது தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் ஆடி 18 என்று சொல்லக்கூடிய அந்த ஆடி 18க்கு முதல்ல ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ளே ஜனனமானவங்களாக இருந்தது அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் திக்கு தெரியாத ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, அதாவது என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்காம, எந்த மாதிரியான உதவிகளும் யாரும் செய்ய முடியாத, சொந்த பந்தம் இருப்பாங்க, உறவினர்கள் இருந்துக்கிட்டு இருப்பாங்க, அம்மா அப்பா இருந்துக்கிட்டு இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருந்துக்கிட்டு இருப்பாங்க, நண்பர்கள் இருந்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் யாருமே உதவ முடியாது. உலகத்தில் இத்தனை கோடி ஜனங்கள் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருவர் கூட உதவவும் முடியாது, ஆறுதல் சொல்லவும் முடியாத ஒரு அமைப்பு இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதிகமாக பங்கெடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க, எந்த மாதிரி சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க, புதன் பகவான் நீச்சமானவங்க, அதே மாதிரி தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் 1லிருந்து 18 வரைக்கும் ஜனனமானவங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது அதிகமான கடவுள் வழிபாடு வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்னதான் சாமி கும்பிட்டாலும் நாம் கும்பிட்ற சாமிக்கு கண்ணே தெரியலையா, நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லையா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். நிச்சயமாக நீங்கள் நல்ல முறையில் வர முடியும். உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளை பொறுத்து நிச்சயமாக நீங்கள் வர முடியும். நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுக்கிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000.
அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 0424849187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. கன்னிராசியின் சிறப்புகள் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான அவங்க கலைத்துறைகளில் நிறைய நாட்டம் உள்ளவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார். அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன? கன்னி ராசி லக்னத்தை பொறுத்தளவுக்கு சாதகமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இந்த புதன் பகவானோடு சூரியன் சேரும் பொழுது கலைத்துறையில் தீராத தாகங்கள் ரொம்ப இருந்துக்கிட்டு இருந்தால் கூட சரியான நேரத்தில் திடீர் வாய்ப்புகள் மூலமாக தனமும் பிரபல்யத்தையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த சூரிய பகவான் கொடுத்துட்றாரு. எப்போ உங்களுடைய ராசியில் சூரிய பகவானும் ராசி அதிபதி புதன் பகவானும் கன்னிராசியில் இருந்தார் அப்படின்னா நிச்சயமான ஒரு பிரபல்யம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருந்துக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால ஏனைய கிரகங்கள் யாரு கூட சேர்ந்தாலும் புதன் பகவான் அவங்களுக்கு சாதகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட மற்ற எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும், சனி பகவான் ஒருவரை தவிர்த்து. அதனால் சனி பகவானும் கேது பகவானும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து மாறுபட்டு நிற்கும் பொழுது மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் ஓரளவு நன்மைகளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுடைய ராசி அதிபதி ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. அதே மாதிரி 5, 9 வரக்கூடிய தேதிகளில் அல்லது 3, 1 வரக்கூடிய தேதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஆடை அணிகலன்கள் பார்த்திங்கன்னா திடீர்னு சேரும். சின்ன வயசுலேருந்தே ஆடை ஆபரணங்கள் சேர்ந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய பருவ வயது அல்லது திருமண வயது வரும் பொழுது பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமான ஆடம்பர பொருட்கள் சேரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும். சில பேர்த்துக்கு சின்ன வயசுலேயே வெளிநாட்டு பொருட்கள், சாதாரணமாக விளையாடக்கூடிய விளையாட்டு பொருள்கள் கூட வெளிநாட்டு பொருள்கள் அமையக்கூடிய பாக்கியம் நிறைய பேர்த்துக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க, கன்னி ராசியை சேர்ந்த நிறைய பேர்த்துக்கு. அதே மாதிரி இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் ஜனனமான நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 100க்கு 70 பேர் பார்த்திங்க அப்படின்னா கலைத்துறையில் திடீர் தாகம் ஏற்படும். நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கும். இன்னும் பெரும்பாலான நபர்களுக்கு திடீர்னு கலைத்தாகம் ஏற்பட்டு சம்பந்தம் இல்லாமல் அந்த துறையில் நுழைக்க வச்சு அதில் ஓரளவு சாதுரியமான புகழை கொடுக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி கன்னி ராசியை சேர்ந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் புதன்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். புதன்கிழமை பிரார்த்தனை அப்படிங்கிறது காலையில் நேரமாக இருந்தாலும் மாலை நேரமாக இருந்தாலும் மணி அடித்து பண்ணக்கூடிய பிரார்த்தனை உங்களுக்கு சாதகமாக உங்களை பற்றி உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடிய விதமாக அமையக்கூடிய பாக்கியம் இந்த கன்னிராசிக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னா புதன்கிழமை நாளில் பண்ணக்கூடிய பிரார்த்தனையில் மணி அடித்து, அதாவது மணி ஒழிப்பை பூஜை பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான பூஜைகள் உங்களுக்கு பெருமையானதாக இருந்துக்கிட்டு இருக்கும். சாதாரணமாகவே நாம் ஏதாவது ஒரு திட்டம் தீட்டும் பொழுதோ செயல்படுத்தப்படும் பொழுதோ ஏதாவது ஒரு சகுனம், அதாவது நமக்கு நல்லதாக பட்டுது அப்படின்னா அந்த விஷயம் சீக்கிரம் நடந்தேறி முடியும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்களில் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு கன்னி லக்கணத்தை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் நம்ப முடியாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கோயிலில் மணி அடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த திட்டம் விரைவிலேயே நிறைவேற போகக்கூடிய சாத்தியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் செயல்படுத்தும் பொழுது கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, அதாவது முக்கியமாக கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கழுதை கத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா நிச்சயமான ஒரு பெருமையை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி கன்னி ராசி கன்னி லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய திசை வரக்கூடிய காலங்களில் அல்லது இதே மாதிரி இந்த சூரிய திசைக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர திசை வரக்கூடிய காலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா
எதிர்பாராத ஏற்றங்களையும் வெளிநாட்டு பயணங்களையும் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு புதன் பகவானுடைய திசை வரக்கூடிய காலங்களில் விமான பயணம், அதாவது ஆகாயத்தை பார்த்து விமான பயணம் நமக்கும் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பயணம் அடிக்கடி நிகழக்கூடிய வாய்ப்பு புதன் திசை வரும்பொழுது நிச்சயமாக கொடுக்கும். அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புதன் பகவானுடைய திருவருளால் நீங்கள் ஜனனமாகக்கூடிய நாள் புதன்கிழமையாக இருந்து உங்களுடைய ஜனனமாகக்கூடிய தேதி 5ஆம் தேதியாக இருந்து அதுவும் நீங்கள் ஜனனமாகக்கூடிய மாதம் வந்து கார்த்திகை மாதமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமான, அதாவது இந்த புதன் பகவானால் கிடைக்கக்கூடிய பொறுமையான அனுகூலங்களையும் நன்மையான விஷயங்களையும் நாடறிய செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பலாம். எவ்வளவோ காலங்கள் முயற்சி எடுத்து ஏமாற்றப்பட்ட நீங்கள் இருமாப்போடு செயல்பட்டால் கூட ஒரு சில விஷயங்கள் திடீர்னு பிரபல்யம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சை கலரில் வந்து வஸ்திர தானம் பண்ணுறது, பச்சை பயிரை வந்து மாதத்தில் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் பச்சை பயிறு வந்து தானம் பண்ணுறது, பச்சை பயிரை வேக வச்சு பெருமாள் கோயிலில் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தானம் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை வந்து புதன்கிழமை நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய நன்மைகளை நீங்கள் அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வாய்ப்புகளாக வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். பச்சை பயிறு தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ விஷயங்களை வந்து உங்களுக்கு மங்களகரமாக மனதுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து உற்சாகப்படுத்தி உங்களை உயர்வுகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. கன்னி ராசியை கன்னி லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகமோ, புதன் பகவான் வந்து உங்களுடைய ஜாதகப்படி வந்து அமைப்பு அனுகூலமான அமைப்பில் இல்லாமல் பலம் இழந்து இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா வார நாட்களில் புதன்கிழமை நாட்களிலேயோ பச்சை பயிரை வந்து வெள்ளை துணியில் மடித்து உங்களுடைய தலையணைக்கு பக்கத்தில் தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கி அடுத்த நாள் காலையில் அந்த பச்சை பயிரை எடுத்து உங்களுடைய வீட்டிலிருந்து உங்களுடைய இல்லத்திலிருந்து 3 தெரு தள்ளி பறவைகளுக்கு தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பலாபலன்களை, அதாவது உங்களுடைய பக்குவமான சிந்தனைகளை பரப்பி விட்டு பெரிய பெரிய நன்மைகளை உறவினர்கள் அல்லாத மற்றவர்களிடத்தில் இருந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ செலவு பண்ணி பண்ணக்கூடிய பரிகாரங்களை விட சாதாரண சிறு சிறு பரிகாரங்களால் பெரிய பெரிய உபகாரங்களை சந்திக்கக்கூடிய ராசியாகவும் கன்னி ராசி கன்னி லக்கணம் இருந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவான பதில்களாக இல்லாமல் எல்லா பதில்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விளக்கமாக மக்களுக்கு புரியுற அளவுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 0424849187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். ராஜயோகம் நிகழ்ச்சியினை குறித்த உங்களது மேலான கருத்துக்களையும் ஜோதிடம் குறித்த உங்களது சந்தேகங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 24. இமெயிலில் தொடர்பு கொள்ள srjgem@gmail.com, info@drkramsrj.com.